டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 4 2024 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தமிழ் தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் டைமில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் மட்டுமே ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா இன்னும் 1 மந்த்து கூட இல்லை எக்ஸாமுக்கு. ஸோ இந்த டைமில் வந்து ஒரு லாஸ்ட்டு நடந்த குரூப் 4 4 குரூப் 4 இல்லை 5 குரூப் 4 நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த குரூப் 4ல் கேட்ட கேள்விக்கு வந்து ரிப்பீட்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இப்போ தமிழ் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழ் பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின் தான் இருக்கும். தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஊமத்தொடை உடத்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துக்க. அந்த ஊமையை கொடுத்துட்டு அதுக்கு பொருத்தமான என்ன தொட சொல்கிறாங்க ஊமை. அதுனா உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னு சொன்னால் வெளிப்படைத்தன்மை. உள்ளங்கை நெல்லிக்கனி போனால் நம்ம எல்லாமே வெளிப்படையாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது சிலை மேல் எழுந்த போலன்னா இப்படி விளக்கம் பொருள் தந்திருக்குன்னா நிலைத்து நிற்கும். சிலை மேல்னா கல். அப்போ கல் நம்ம எது ஒன்றாலும் எழுதுனா அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எவ்வளோ பண்ணாலுமே அது வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். அதான் அர்த்தம். அதுக்கப்புறமேட்டு ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரில் செயற்பாட்டு விடுமை தொடர்கிற இந்த வாக்கிய வகைகள் ஊமை தொடரெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்வி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்குறேன்னா, ஒயிலாட்டம் 2 வரியில் நின்று ஆடப்படுகிறது. அதுதான் வந்து கரெக்டு. ஆடப்படுகிறது செயல்படக்கூடிய வாக்கியம் பார்த்து ஆல்ரெடி நம்ம வாக்கிய வகைகள் எல்லாமே படிச்சிருப்போம், பார்த்துருக்கோம். அடுத்தது மாலை தொடுத்தால் எவ்வகை வாக்கியம்னா செவ்வின வாக்கியம். செவ்வின வாக்கியம்னா தான் செயலை தானே செய்வதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செய்வின வாக்கியம். அதுக்கடுத்து இலக்கணம் சாலை சேர்ந்த தொழில்னா உரிச்ச தொழில். சாலை நனி தவா சொல்லுவாங்களா, சாலா நனி அதெல்லாம் வந்தாலே நம்மளுக்கு உரிச்ச தொழில். இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9th புக்கில் இருக்குது, புது புக்கில் எல்லாமே இருக்குது. உரிச்ச தொழில்னா சாலை நனி சொல்லிட்டு வந்திருக்கும். அதில் வந்து சாலை பசி சேர்ந்ததுன்னா உங்களுக்கு உரிச்ச தொழில். அடுத்தது இந்த மாதிரி பெயர் சொல்லி வந்து கண்டுருக்க. மல்லிகை என்பது என்ன சொல்கிறோம் நம்மளுக்கு பொருட்பெயர். பள்ளி வந்து பார்த்திங்கன்னா இடற்பெயர். கிளை வந்து பார்த்திங்கன்னா சினைப்பெயர். அது இனிமை வந்து பார்த்திங்கன்னா பண்பு பெயர். இது வந்து இந்த பொருள் பண்பு பெயர்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பழைய புக்கில் வந்து 8th புக்கில் இருக்குது, புது புக்கிலுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக். அடுத்தது பார்த்திங்கன்னா பொருத்தமட்ட பெயர் சொல்லை எடுத்து எழுதுக. பொருத்தமட்ட பெயர் சொல்லி இருந்தால் காலப்பெயர்னா செம்மை. கண்டிப்பாக வந்து காலப்பெயர்னா செம்மையெலாம் வராது. என்ன வரும்னா நம்மளுக்கு டைமை குறிக்கிற மாதிரி வரும். அது சினைப்பெயர்னா கண்டிப்பாக சினைப்பெயர்னா என்னென்னா ஒரு பொருளுக்கிற அந்த உறுப்புக்கு தான் வந்து சினைப்பெயர். கண்டிப்பாக வந்து பி கரெக்டான சரி. பண்பு பெயர் என்பது ஆண்டு. அப்போ பண்பு பெயர் என்பது அதோட வடிவத்தை அளவு நீளம் சுவையாக குறித்த பண்பு. அப்போ எது கரெக்டுனா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். பொருத்த மட்டும் சொல்லி இதுதான் தவறு. அவங்க பொறுத்த மட்டும் தான் கேட்குறாங்க. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, கேள்வி வினையச்சம் தந்துக்கிட்டா கேட்டு. இந்த வேர் சொல்ல குத்திரை வினையச்சம் வினைமுட்டு வினை சொல்ல வந்து அடிக்கடி கேட்குறாங்க. 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்குறாங்க. கண்டிப்பாக எல்லாம் படிச்சிங்க. தனிந்தது அப்படி கேட்ட வேர் சொல்லி எடுத்ததுன்னா தனி. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வேர் சொல் என்பது கட்டளை சொல்லாக மட்டுமே நல்லா புரிஞ்சுக்கிங்க. வேர் சொல் எப்படி இருக்குன்னா கட்டளை சொல்லாக மட்டுமே இருக்கும். அடுத்து தருக என்ற சொல்லில் வேர் சொல்ல கண்டுதுன்னா தானா குடு கேள் தனி அப்படின்னு சொல்கிறதுலாம் நம்ம கட்டளை சொல்லு. சோ என்ன ஒரு அடைமொழிக்குரிய சொல்லி தந்ததுன்னா மதில். சோனா மதில். மா என்னும் ஒரு எழுத்து ஒருமொழிக்குரிய சொல்ல கிடையாதுன்னா பெரிய. மானா பெரிய சொல்லிட்டு நம்ம ஒரு எழுத்து ஒருமை சொல்லலாம் வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாம்லாம் வந்து பழைய எக்ஸாமில் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. இடையில வந்து கேட்காதாங்க. பட் ஆனால் திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பறவையை சொல்லி பொருளை கிடையாதுன்னா கடல். பறவை என்பது கடலை குறிக்கும். பறவை சொல்லிட்டு நிறைய சொல்லு இருக்கும். பழைய புக்கு 9th புக்கில் இருக்குது. ஸோ அது வந்து கடல். மரபு பொருள்கள் அற்றத்தொடரை கண்டெடுத்துக்க. கூகை கூவும், கூகை குணுங்கும், கூகை குளரும். கூகை குளரும் தான் கரெக்டு. கூகை அலரும். பிழையாட்டத்தொடர்னா கூகை குளரும். இதான் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான சரி. அடுத்து சந்தி பிழையாட்ட சொல்ல. இதெல்லாம் வந்து புதுசாக கேட்குறேன். சந்தி பிழையாட்ட சொல்ல இது மாதிரி கேட்குறேன். வேலைவாய்ப்புகளை கணிசமான மாற்றங்களை செய்க. செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்பட போகிறது. இதுதான் வந்து கரெக்டு. இந்த இப்போ சந்திப்பிழையாட்ட சொல்லணும்னா அந்த வழியில் மிக இடங்களில் படிக்கும்போது தான் நம்ம எந்த இடத்துல சந்திப்பிழை சொல்லிட்டு நம்ம படிக்கலாம். இது 9th புக்கு பழைய புக்கில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா குற்றவியல் அடிப்படையில் பொருந்தா சொல்லுறேன்னா குற்றவியல் அடிப்படையில் பொருந்தா சொல்லுறேன்னா பசு. இது வந்து பார்த்திங்கன்னா சார்பு காசு மருந்து இது எல்லாமே குற்றவியல் சொல்லு. பொருந்தா சொல்லு வந்து பார்த்திங்கன்னா பசு மோனா சொல்லு. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக. மோனை எதுகை இசைவு ஏய்பு. பொருந்தா சொல்லுன்னா இசைவு தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே வந்து தொடை விகைப்பங்கள் சொல்லுவாங்க. 17 கொஸ்டின். அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக. சோறு இருந்தோன்னா சோறு உண்டான் நம்ம சொல்லுவோம். பால் வந்து என்ன பண்ணாங்க, பால் வந்து பருகினா சொல்லுவோம். பழம் வந்து தின்றான்னு சொல்லுவோம். நீர் வந்து குடித்தான்னு தான் சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டான சொல்லு இதை பேசுகிறது. அடுத்தது வந்து பொறுத்துக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வரிசை என்ன சொல்லுவாங்க. இது வந்து என்ன வரிசைன்னா நம்மளுக்கு 7 8 6. அப்போ 7 8 6 நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. அப்போ தமிழ் எனக்கு வரிசை வந்து இதுவும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுவும் பார்த்துங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பழைய புக்லேயும் இருக்குது, புது புக்லேயும் இருக்குது. அடுத்தது வந்து பண்டைய காலத்து யோகம் பயின்று வர நிரம்பினா சித்தர்கள். அப்போ யோகம் வந்து பயின்று அறிவு நிரம்பினா சித்தர்கள் சொல்லிட்டு சொல்கிறாங்க.
உழவர் பாட்டும் என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு எதுன்னா பல்லுப்பாட்டு. பல்லுப்பாட்டு என்பது இந்த உழவர்கள் வந்து பாடுற பாட்டு தான் பல்லுப்பாட்டு. அந்த பல்லுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிஞ்சி நில மக்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி முல்லை மருதம் நேஜா சொல்லுவாங்க பார்த்தியா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வயலும் சார்ந்த இடத்துல வர மக்கள் வந்து பாட்டு தான் பல்லுப்பாட்டு. பல்லுப்பாட்டுனா யாருன்னா உழவர் தான், உழவத்தி தான் இருப்பாங்க. ஸோ அவங்க பாடுற பாட்டு தான் பல்லுப்பாட்டு. வரதன் ஏற்பட்டுன்னா காலமிக புலவர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் இருக்குது, புது புக்கிலும் இருக்குது. மரமும் பழைய குடியும் என்ற ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கில் வந்து கதை சிறுகதையாகவே இருக்குது. அடுத்தது நீல பொய்கை மந்திரனும் தங்கை தோணிகள் கூட்டு யாருடையதுன்னா அர்ஜுனன். இது வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் சொல்லிட்டு நம்மளுக்கு கம்பராமாயண பாட்டெலாம் இருக்குது. அது மாதிரி ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி பாட்டெலாம் வந்து கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக அந்தந்த தலைப்புக்கு இந்த கொஷின்லாம் இருக்குது. உலகம் உயிர் கடவுள் ஆகிய 3 ஒருங்கே காட்டு காவியம் தான் பெரிய பிராண்டு கூறியவன திருவிக்கா. யாரையும் ரிப்பீட்டான கொஷின், அடிக்கடி எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் இது. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா விலங்குவடிகள் சரியான கூட்டத்தை என்னன்னா சேரவரப்பு சார்ந்தவர் கரெக்டு. சிலப்பதிகாரம் இயற்றியவர் கரெக்டு. அடிகள் நீரே அழுக என்று கூற்றுக்குரியவர் அவரும் கரெக்டு. அடுத்து நாட்டுடன் யார் பாட்டுடைய செயல் என்று கூறிய அவரும் கரெக்டு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரி. அடுத்த கேள்வி சிலப்பதிகாரம் மணிமேகலும் இரட்டை காப்பிங்க என அழைக்கப்படுகின்றன கரெக்டு. ஏன்னா சிலப்பதிகார மணிமேகலை இரட்டை காப்பிங்க சிலப்பதிகார தொடர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை. அடுத்து சிலப்பதிகார மணிமேகலை ஆகிய இரண்டும் 30 காதிகளை கொண்டது. ஸோ கூட்டு 2மே கரெக்டு. அடுத்தது வாணிகம் செய்வதற்கு வாணிகம் பேணி பிறவும் தாம் போல் செய்ய இந்த திருக்குறள் உணர்ந்து சொன்னதுன்னா நேர்மை. வாணிகம் செய்கிறவங்களுக்கு எல்லாமே இது பேணி ரொம்ப இது கரெக்டாக உடல் உயிர்மையாக இருக்குதுன்னா நேர்மையாக இருக்குதான் சொல்லிட்டு வள்ளுவர் கூறியிருக்காரு. அடுத்தது 7 17 கணக்கு நூல் கொண்டு எதுனா 7 பாடியவர் கம்பர். அது 17 கணக்கு நூல் ஒன்று வராது. 7 பாடியவர் யாருன்னா கம்பர். அப்போ கூட்டு 2 மட்டுமே சரி. ஸோ இந்த மாதிரி கேள்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் மாற்றி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அது படிச்சுக்கணும். அடுத்தது யாமறிந்த புலவரே கம்பெனி போல் என்று புகழ்ந்தார்னா பாரதியார். ஸோ இது பழைய புக்கு 10th புக்கில் பின்னாடியே இருக்குது. ரொம்ப அடிக்கடி டிஎன்பிசி எக்ஸாம் கேட்ட கொஸ்டினில் இதுவும் ஒன்று. அடுத்தது மன்னனோடு மாசர கற்றோன் சீர்தூக்கின் மன்னனின் கற்றன் சிறப்புடைய பாட வரைஞ்சினா மூதுரை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூதுரை வந்து பாடின வரிகளில் வந்து பார்த்திங்கன்னா 10 அடி இருக்கும். 10மே வந்து பார்த்திங்கன்னா 10 கருத்தும் இருக்கும். இது வந்து பழைய புக்கு 8th புக்கில் இருக்குது. அடுத்தது மதியாதார் முற்றம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு மதியாமை கோடி பெறும். அடுத்தது உபசரித்தார் மனையில் வந்து மனையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க நம்மளுக்கு உண்ணாமை கோடி பெறும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குடிப்பெறும். இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டாபிக் புதுசாக புது புக்கில் தான் நீங்கள் அதுவும் படிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேள்வினா தேசிய நூல்கள் நாளை தெரிஞ்சதுன்னா ஆகஸ்ட் 9 நாள். இது வந்து பழைய புக்கு தமிழ் புக்கில் இருக்குது. அடுத்து ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் பாடிய பாடல் தொகுப்புனா தெய்வமணி மாலை. இது வந்து பழைய புக்கு 10th புக்கில் தமிழ் புக்கில் இருக்குது. அடுத்து ஞான பசில் என்று விளையாட குறிப்பிடுதுன்னா சிங்கவல்லி சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிங்கவல்லின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதாவது தூதுவரை சிங்கவல்லி சொல்லுவார். அடுத்தது முன்னீர் வழக்கு மகுடுவனில் இருக்கக்கூடியவர்னா தொல்காப்பியம். இதெல்லாம் வந்து அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 36 கொஸ்டின் பார்த்துக்கிறோம். அந்த 36ல் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் 10 கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அதுக்கு தான் நீங்கள் ஃபுல்லாமே லாஸ்ட்டாக நடந்த டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பர் இல்லை 3 கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக நீங்கள் படிங்க. பண்டைய காலத்து துறைமுக நகரங்களை பற்றிய குறு எழுதுனா பட்டியல். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஆற்று பேச்சு வைக்கப்படுனா ஆத்தூர் ஆனது. இதுவும் பழைய ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்னா பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார். சத்துணவு கொண்டு வந்தால் எம்ஜிஆர். காலை உணவு திட்டம் கொண்டு வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்க அதே போல் எந்தெந்த இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் படிச்சிக்கணும். அடுத்தது தமிழ் செய்திக்கிழமை கண்ட நூலை தொகுத்தவர் யாருன்னா ஜி போப். இதுவும் ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின். வீரநடை செம்மொழி தமிழ் உலகம் வேறொன்று நாள் முதல் உயிர்மொழி என்று பெருந்த பாராட்டினா பாவலை பெருஞ்சுதான். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ எல்லாமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் இருக்குது. சதுரகராதி என்ன நூலை ஏற்றியவரானா வீரமாமுனிவர். இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இதுவும் அதை அடுத்தது பார்த்தீங்கன்னா கழுகு மூலை வெட்டுவான் கோவில் சிறப்புகள் அமைச்சவர்னா பாண்டியர்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது புலவர்கள் எழுப்பப்பட்ட தச்சர்கள் கல்லில் பொறிக்கப்படுவதுனா மெய் கீர்த்தி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து புது கேள்வி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறுத்துக தத்துவ தரிசனம் எழுதுனா வள்ளிக்கண்ணன். பிடி சாம்பல் வந்து எழுதுனது யாருன்னா அண்ணா. தாலாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிவி ஜெகநாதன். மிட்டாய்க்காரன் வந்து எதுனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா மிட்டாய்க்காரன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிவி ஜெகநாதன். தாலாட்டு பாடி வந்து யாருன்னா உங்களுக்கு ஜெயகாந்தன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரியான பகுத்தறிவு விடுமலை கவிட்டு ஊமை கவிஞர் வந்து பார்த்திங்கன்னா
பெருஞ்சித்திரன் வரமாட்டார். சரிங்க. சுரதா சொல்லுவாங்க. காந்தி கவிஞர் வந்து ராமலிங்கம் அதுவும் கரெக்டு. அப்போ 1, 3 தான் கரெக்டு. புரட்சி கவிஞர் வந்து பார்த்தீங்கன்னா தாராபாய் அது தவறு. ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக கேட்குறாங்க. முடியரசன் இயற்றாத நூல் எதுனா பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை. ஸோ இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா இயற்றியது நீலமேகம் தான் அவர் இயற்றாத நூல். ஸோ இதுவும் ரிப்பீட்டான கொஸ்டினா. டிஎன்பிஎஸ்சி இப்போ கடைசியாக படிக்கிறவங்க லாஸ்ட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லாக கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஒரு கடைசியாக நடந்த 3 குரூப் 4 குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கேள்விகள் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது பொறுத்துக்கையிலேருந்து டேட்டா கொஸ்டின் கேட்கலாம், இல்லை டேட்டா கொஸ்டின் கேட்டு பொறுத்துக்கு கேட்கலாம். ஸோ அதனால் கடைசி டைமில் இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் ரொம்ப பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.